ராமாயணத்துல ஒரு அருமையான ஒரு கதை. ஒரு முனிவர் ஒரு மரத்துக்கு கீழே நின்று தியானம் பண்ணிட்டே இருக்காரு. 2 வானரங்கள் என்ன பண்ணுது, முனிவரினுடைய அந்த கமண்டலம் குச்சி எல்லாத்தையும் கொண்டு போய் குளத்துல போட்டுட்டு வந்துடுவாங்க. இப்ப இந்த முனிவரை ஒவ்வொரு முறை தியானம் கலைந்து பார்க்கும் போதும் அவருடைய சாமான்கள் எதுவுமே இருக்காது. அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா வானரங்களை எப்படி தண்டிக்க முடியும், உயிரினங்களை எப்படி தண்டிக்க முடியும்னு சொல்லி அந்த வானரங்களுக்கு வித்தியாசமான ஒரு சாபம் கொடுக்கிறார். நீங்கள் இனிமேல் எதை கொண்டு போய் தண்ணியில் போட்டாலும் அந்த மிதக்கும்னு ஒரு சாபம் கொடுக்கிறார். அந்த 2 வானரங்கள் பேர் நலன், நீலன். பின்னால ராமர் பாலம் கட்டும் போது ராமர் இதை சொல்றாரு, நீங்க எல்லாம் கல்லை கொண்டு வந்து அந்த நலனிடமும் நீலனிடமும் கொடுங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு சாபம் இருக்கு, அவங்க அந்த கல்லை கடல்ல போட்டா அந்த கல்லு மிதக்கும்பான்னு அந்த கல்லை நலன் நீலனிடம் கொடுத்து அவர்கள் அந்த பாலத்தை கட்டினார்கள்ன்றது ராமாயணம் நமக்கு காட்டக்கூடிய கதை. ராமர் பாலம் கட்டினாரா, கல் மிதக்குமா என்ற கேள்வியெல்லாம் தாண்டி யார் ஒருவன் தனக்கு கிடைக்கக்கூடிய சாபத்தை கூட வரமாக மாற்றுகிறானோ அவன் வரலாற்றில் நிற்பான்றத ராமாயணம் நமக்கு காட்டுகிறது.